சமூக நீதி காத்த கருணாநிதி. சமூக நீதி அரசியலை அரசு திட்டங்களாக உருமாற்றியது கருணாநிதியின் மற்றொரு சாதனை. கருணாநிதியால் 1971 கொண்டுவரப்பட்ட இந்து அறநிலையத்துறை சட்ட திருத்தம் சாதி ஒழிப்பு பயணத்தின் முக்கிய மைல்கல்லாவே இன்றும் பார்க்கப்படுகிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து புரட்சியை மேற்கொண்டவர் கருணாநிதி. சுடுகாட்டில் இடுகாட்டில் பணியாற்றுபவர்களை வெட்டியான் என சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை அரசு பணி சட்டத்திற்குள் கொண்டு வந்த பெருமை கருணாநிதிக்கே உண்டு. தமிழகத்தில் அதிகரித்த சாதிய கலவரத்தை கட்டுப்படுத்தவும் அனைத்து சமூக மக்களும் இணைந்து வாழவும் கருணாநிதி கொண்டு வந்த சமத்துவபுரம் திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டம். இதன் மூலம் தமிழகத்தில் சமூக நீதி தழைக்க வித்திட முயன்றார் கருணாநிதி. கை ரிக்ஷாக்களை ஒழித்தது கருணாநிதியின் அரசியல் வரலாற்றில் அழிக்க முடியாத சாதனை. கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்த மேற்கு வங்கத்தில் கூட நீண்ட காலமாக கை ரிக்ஷா முறை ஒழிக்கப்படாமலேயே இருந்தது. மேற்கு வங்கத்திற்கு முன்னோடியாக கருணாநிதியே முதன்முறையாக கை ரிக்ஷாக்களை ஒழித்தார். 1990களில் மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு சமூக நீதியை நோக்கிய அடுத்த பயணத்தை வட இந்தியா காலடி எடுத்து வைத்தது. ஆனால் சாதிய அடுக்கில் கீழே இருக்கும் ஒரு சமூகத்தில் இருந்து வந்து இன்றளவும் இவ்வளவு உயரத்தை கருணாநிதி தக்க வைத்தது சமூக புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது.